ஏன்னா நம்ம நிறையா பெயிண்ட் ரிமோட் வாங்கி யூஸ் பண்ணி இதுக்கு எதுவுமே திமிரி எதுவுமே யூஸ். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்டிங் ஒர்க்கில் முக்கியமான ஒரு தகவல்களை பற்றி தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்பயுமே நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டி கம்பெனியில் பெயிண்ட் ரிமூவ் வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பெயிண்ட் ரொம்ப சிரமப்படுறாங்க பெயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இதுக்கு இதை நம்ம மெயினாக வீடியோ போடுறதுக்கு காரணம் நம்ம பயன்படுத்தினதில் ஒரு அருமையான மெட்டீரியல் நம்ம இதை சொல்லலாம். இப்போ நம்ம இதை வீடியோ ஃபுல்லாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z காட்ட போகிறோம். இது எப்படி இருக்குது, இதோட தரம் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத ஃபுல்லாக வீடியோ போட போகிறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோன்னு புரியும். நம்ம சேனல் இதை நீங்கள் முதல்ல வாட்ச் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நண்பர்களே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாலிஷ் போட்டிருக்காங்க. அந்த பாலிஷை ரீஒர்க் பண்ணுறோம். அதுக்கு பாலிஷ் போட்டதை சுரண்டுறது அவ்வளோ கடினமாக இருக்கும். அதுக்கு ஈஸியாக நம்ம என்ன செய்ய போகிறோம். நண்பர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, இது கை க்ளோஸ் இல்லாமல் நீங்கள் இந்த மெட்டீரியலை பயன்படுத்துகிறாங்க. இல்லைனா கை அரிக்கும், பொத்து போகும். கை பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறி, அதனால் கை க்ளோஸ் கண்டிப்பாக போட்டுக்கோங்க நண்பர்களே. ஏன்னா உங்களோட சேஃப்டி உங்களுக்கு முக்கியம். அதனால் மெயினாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய டோர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாலிஷ் டோரை கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா மரம் பூரா வெள்ளையாக இருக்குது. இந்த மரம் வெள்ளையாக இருக்கிறத நம்ம மாற்றுறதுக்கு இதை சுரண்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம எஸ்டி கம்பெனியில் இந்த பெயிண்ட் ரிமூவ் வாங்கியிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதை சாமானியமாக நம்ம சில்லை போட்டோம்னா வராது. இப்போ நம்ம சில்லை போட்டு காட்டுறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளவு சிரமமாக இருக்குன்னு பாருங்கள். சுரண்டதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கடுசாக இருக்கும். இப்போ நம்ம வெறும் ஜில்லை போட்டு நம்ம சொல்லிக்கலாம். இதே அந்த பெயிண்ட் ரிமூவை நம்ம போட்டு காட்டுறோம் பாருங்கள். அது எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க எஸ்டி கம்பெனி இப்போ நம்ம அடித்து காட்டுறோம் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். பெயிண்டர்களுக்கு இந்த விஷயம் நம்ம தெரியாமே இருக்கோம். அதை பாருங்கள் உடனே பொறிஞ்சு கொடுக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம நிறையா பெயிண்ட் ரிமூவ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் வராது. இது நம்ம பயன்படுத்தணும்னா ஒரு அருமையான மெட்டீரியல்னு சொல்லலாம். இப்போ இது பாலிஷ்க்கு நம்ம எடுக்கிறோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா டோர்லேயும் சுவர்லேயுமே பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க பழைய வீட்டில். அதையும் இதை அடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் பொறிஞ்சு எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். அப்போ பெயிண்டோட வேலையும் எவ்வளோ மிச்சம், இது எவ்வளோ ஈஸியாக எடுக்கலான்னு பாருங்கள். இப்போ கையில் பயன்படுத்தி கை க்ளோஸ் மெயினாக பெயிண்டர் போட்டுக்கிறது நல்லது. இப்போ நம்ம அடித்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் இப்போ நம்ம சில்லை போட்டு காட்டுறோம் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு சுரண்டி காமிச்சிருப்போம். இப்போயும் நம்ம சுரண்டி காட்டுறோம் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஈஸியாக ரொம்ப ரிஸ்கே எடுக்க தேவையில்ல.
இதுக்கு எதுவுமே டின்னர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இதில் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ண போதும். 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 339 ரூபா வந்து இப்போ ரேட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம இந்த மெட்டீரியலை அடித்து கரெக்டாக வந்து 1.5 நிமிஷத்துலேயே வந்து நம்ம இப்போ ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்திருக்குன்னு. இதே வந்து நீங்கள் வெறும் சில்லை போட்டு நம்ம சுரண்டி எடுக்கணும்னா ரொம்ப சிரமப்படணும். கிட்டத்தட்ட ஒரு டோருக்கு வந்து குறைஞ்சது 8 ஆள் 9 ஆள் வேலை வந்து நம்மளுக்கு இதில் மிச்சம். ஒரே நாளில் 1 லிட்டர் வாங்கினோம்னா அடிச்சுட்டு ஈஸியாக வந்து இப்படி சுரண்டி எடுக்கும்போது உங்களுக்கு அடுத்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆக முடியும். இந்த பெயிண்ட் ரிமூவ் வந்து நம்ம யூஸ் பண்ணதில் ஒரு அருமையான பெயிண்ட் ரிமூவ்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வந்து கீழே இருக்குவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம சுரண்டதை பாருங்கள் எவ்வளோ வந்து ஈஸியாக வந்து உறிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இதேவே வந்து நீங்கள் வெறும் சில்லை போட்டு எடுத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் சுரண்டிட முடியாது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம அந்த ஜன்னலில் கதவுல சுரண்டிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண நினச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை ஹாலில் விட்டுக்கோங்க நண்பர்களே. தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம வந்து அதாவது வீட்டு நண்பர்களாக இருந்தாலும் சரி பெயிண்டர் நண்பர்களுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதை சின்ன சின்ன டிப்ஸுகளை உங்களோட பகிர்ந்துக்கிற நண்பர்களே. வீட்டில் உள்ள பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன ஒரு டிப்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கைக்கு எட்டுற அளவில் இந்த மெட்டீரியல் எங்கனே வச்சிடாதீங்க. எடுத்து வந்து குழந்தைங்க கையில் வச்சு அலர்ஜி ஆயிரும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டோர் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு பாலிஷ் போட்டிருந்தது. இப்போ நம்ம வந்து போட்டிருந்ததில் இப்போ வந்து நம்ம இந்த பெயிண்ட் ரிமூவ் வச்சு இதே மாதிரி வந்து அடிச்சுட்டு இப்போ ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து புது டோர் மாதிரி இருக்கு பாருங்கள். ஏன்னா பழசு ஃபுல்லாக வந்து பாலிஷ் போட்டுருந்துச்சு. இந்த மரம் வந்து வெள்ளை வந்துருக்கிறதுனால நம்ம கலரை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறதுனால இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ இந்த மெட்டீரியல் நம்ம வாங்கி அடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம சுரண்டும் போது ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வந்து இந்த ஆயிலை வந்து நம்ம அடிச்சுட்டு இந்த பெயிண்ட் ரூம் அடித்ததுனால எவ்வளோ வந்து எடுத்துருக்குன்னு பாருங்க. இது பூரா இதில் வந்து சுரண்டி ஈஸியாக எடுக்கப்பட்டது. நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் வந்து நம்புகிறேன். இதே போல் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பயனுள்ள வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே.